வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங்னேட்டரில் ஃபைல் அப்லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்லோடிங் லைப்ரரியை எப்படி லோட் பண்ணுறது அண்ட் ஃபைல் அப்லோடிங் கான்ஃபிகரேஷன் என்னென்ன, ஃபைல் அப்லோட் அட்ரிபியூட் என்னென்ன இருக்குதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லைப்ரரியை லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒன்று ஆட்டோ லோட், இன்னொன்று கண்ட்ரோலர். ரெண்டுத்துலேயும் எப்படி லோட் பண்ணுறதுன்னு தெரியும். கண்ட்ரோலரில் லோட் பண்ணணும்னா திஸ் லோட் லைப்ரரி, என்ன லைப்ரரியோட நேமோ அதை கொடுக்கணும். இதே வந்து ஆட்டோ லோடில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா லைப்ரரின்னு இருக்கிற வேரியபிளில் இருக்கிற அரேயில் கமா கொடுத்து அப்லோடுன்ற நேம் கொடுக்கணும். ஓகே, நாம் அப்லோட் பண்ண போகிறது வந்து ஒரு ஃபோல்டரில். ஸோ ரூட் டைரக்டரியில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் வந்து எந்த பர்மிஷனில் இருக்கணும் அப்படின்னா ரீட் ரைட் ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி 777 பர்மிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிடணும். ஓகே, எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது அண்ட் லைப்ரரி எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைல் அப்லோட் கான்ஃபிகரேஷன். இந்த ஃபைல் அப்லோட் கான்ஃபிகரேஷன்னா என்னென்னா, நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பிஹெச்பியில் நம்மளுக்கு மூவ் அப்லோட் ஃபைல் எப்படி இன்பில் ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகுமோ அந்த ஃபங்க்ஷனிங் தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து கான்ஃபிகரேஷன், இது வந்து கோடிங்னேட்டர் ஃப்ரேம் ஒர்க்குன்றதுனால நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் என்னன்னு பார்த்தா போதும், நம்மளுக்கு ஃபைல் அப்லோடிங் ரொம்ப ஈஸியானது. ஓகே, இதில் சம் ஆஃப் தி கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேர்டு கான்செப்டில் வந்து அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் தான் அட்ரிபியூட்ஸ். ஒரு இமேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த இமேஜ் அப்லோட் பண்ணுற பார்த்து என்னென்ன டைப்பில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும், மேக்ஸிமம் சைஸ் என்ன, வித் என்ன, ஹைட் என்ன, ஃபைலோட நேமு, ஓவர் ரைட் பண்ணலாமா, எக்ஸ்டென்ஷன் வந்து லோயர். ஸோ அது நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ்னு எடுத்துக்கிட்டால் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா போகும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தான் இந்த இடத்துல நம்ம அட்ரிபியூட்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா $கான்ஃபிகரேஷன்ற வேரியபிளில், அரே வேரியபிளில் இந்த அட்ரிபியூட்டை செட் பண்ணுறோம். $கான்ஃபிகரேஷன் தான் செட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் என்ன நேம் வேணாலும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் வந்து $கான்ஃபிகரேஷன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஆட்டோ லோடில் வந்து லைப்ரரி லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு வேளை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனிங் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர்லேயும் செட் பண்ணலை, நான் எதுலேயும் செட் பண்ணல. ஜஸ்ட் இந்த அட்ரிபியூட் செட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கோடு எழுதுகிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த கோடு எழுதலாம். திஸ் லோட் லைப்ரரியில் அப்லோட் கமா எதை அப்லோட் பண்ணணுன்றதை நம்ம இந்த இடத்துல செட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலர்லேயும் ஆட்டோ லோட்லேயும் நம்ம செட் பண்ணாமல் இருந்தால் தான் செட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபைல் கான்ஃபிகரேஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து திஸ் அப்லோட் இனிஷியலைஸ் $கான்ஃபிகரேஷன்ன்றதை நம்ம கொடுக்குறோம். $கான்ஃபிகரேஷன்றது இந்த இடத்துல நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்தா போதும். ஓகே, ஒருவேளை எனக்கு ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து டூ அப்லோடுன்ற இன்பில் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்து செக் பண்ணோன்னா செக் ஆகும். இந்த இடத்துல நம்ம HTML ஃபைல் கண்ட்ரோலருக்கு நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் கொடுத்து செக் பண்ணோம்னா நம்மளுக்கு செக் அவுட் ஆகும். அண்ட் தென் ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அப்லோட் ஆகிருக்குன்றத டேட்டா கெட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த இடத்துல டேட்டான்ற ஃபங்க்ஷன் வந்து கொடுத்தோம். நம்மளுக்கு வந்து அதனோட இமேஜோட இன்ஃபர்மேஷன் வந்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம கோடிங்னேட்டரில் ரன் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஃபைல் அப்லோட் பண்ணுற கான்ஃபிகரேஷனில் என்னென்ன அட்ரிபியூட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் அதனோட அட்ரிபியூட்ஸ். ஸோ அப்லோட் பார்த்து என்னென்ன டைப்ஸ் அலோவ் பண்ணலாம்,
ஃபைல் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து லோயராக செட் பண்ணுறதுக்கு, ஃபைல் நேம் வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு, மேக்ஸிமம் சைஸ் இவ்வளோ தான் அலோவ் பண்ணணுன்றது செட் பண்ணுறது. அது கிலோபைட்ஸில் தான் இருக்கும். மேக்ஸிமம் வித் பிக்சலில், ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணிக்கிறது, ஏன்னா இமேஜோட நேமில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு, and then maximum height, width, minimum height, maximum file name size இவ்வளோதான் இருக்கும்னு செட் பண்ணுறது. ஃபைல் நேம் ஏதாச்சும் அப்பைன் பண்ணணும்னு நினச்சோம்னா ஸோ அதை இந்த இடத்துல பண்ணுறது. என்கிரிப்ஷன் நேம்னா ஃபைல் நேம் தெரியாது, அதுக்கு பதிலாக ரேண்டமாக ஒரு நம்பர் இருக்கும். என்ன மைம் டைப்புன்றத ஃபைண்ட் அவுட், மைம் டைப் செட் பண்ணுறது. இதுக்கு எல்லாத்துக்கான அட்ரிபியூட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கோடிங்னேட்டரில். இது வந்து சம் ஆஃப் த அட்ரிபியூட்ஸ் தான் நான் இதில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். வேணும்னா கோடிங்னேட்டரோட சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நாம் இப்போ லைவாக எப்படி கோடிங்னேட்டரில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அப்லோடுன்ற லைப்ரரியை லோட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனில் கான்ஃபிகரேஷன்ற ஃபோல்டருக்குள்ளார ஆட்டோலோடுன்ற பேஜில் ஆட்டோலோட் லைப்ரரிஸ்ன்ற அரே வேரியபிளில் அரேக்குள்ளார நம்ம அப்லோடுன்ற இந்த லைப்ரரி நேமை வந்து கொடுத்துட்றோம். ஓகே, இது வந்து ஆட்டோலோடில் செட் பண்ணுற மெத்தட். இது வந்து நான் ஆல்ரெடி இத்தனை லைப்ரரிஸ் லோட் பண்ணியிருக்கிறதுனால இது இருக்குது. நீங்கள் அப்லோட் மட்டும் லோட் பண்ணோன்னா இந்த அப்லோட் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இதே வந்து நான் கண்ட்ரோலரில் லோட் பண்ணணும் அப்படின்னா திஸ் லோட் லைப்ரரின்னு கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் அப்லோடுன்னு கொடுத்தேன்னா அப்லோடு ஃபைல் வந்து லோட் ஆகிடும். ஒருவேளை நான் இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணலை, இனிஷியலைஸ் பண்ணாமல் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் செட் ஆனதுக்கப்புறம் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். ஓகே, நம்ம வந்து ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இது வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷனிங்ன்றதை ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பிஹெச்பிலலாம் என்ன பண்ணுவோம்னா டாலர் ஃபைலுன்ற ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கும். அதில் ஃபைல் கண்ட்ரோலரோட நேம் அண்ட் தென் டெம்ப் நேம்ன்றதை நம்ம கெட் பண்ணுவோம். பட் இதில் எப்படின்னா ஓகே, நாம் இப்போ வந்து கண்ட்ரோலர் சைடில் இருக்கோம். கண்ட்ரோலர் சைட்னா சப்மிட் பட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷனிங் நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாலர் கான்ஃபிக்ன்றது டெவலப்பர் விஷ் தான், நான் டாலர் கான்ஃபிக்னு வச்சுக்கிறேன். என்னென்ன அட்ரிபியூட்னா அப்லோட் பண்ணுற பாத் வந்து அப்லோடு ஃபைலுன்ற ஃபோல்டரில் இருக்கணும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார ரூட் டைரக்டரியில் அப்லோட் ஃபைலுன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரோட பர்மிஷன் வந்து 777 இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதாவது ரீட் ஒன்லி இல்லாமல் என்ன வேணாலும் அந்த ஃபோல்டருக்குள்ளே பண்ணிக்கலான்ற பர்மிஷனோட ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலோட நேம், அந்த ஃபோல்டரோட நேம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோல்டரில் அப்லோட் ஆகணும் அப்படின்னா ./ ஏன்னா இதுதான் ரூட் டைரக்டரிக்கு நம்மளோட ஃபைலை கொண்டு போய் அப்லோட் பண்ணும். ஸோ அதனால் ./ கொடுத்துட்டு என்ன ஃபோல்டர் நேமோ கொடுத்துட்டு / கொடுத்துட்டேன். என்னோட இமேஜோட ஃபைல் அப்லோட் எக்ஸ்டென்ஷன் என்னென்னதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜிஃப், JPEG, PNG. இது வேலிடேஷன் மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. எது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபைல் அப்லோட் பண்ணுற பாத் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அது கொடுத்தா மட்டும்தான் உங்களால் எந்த டெசிக்னேஷனுக்கு அப்லோட் பண்ணுறதுன்றத ஃபைல் அப்லோட் லைப்ரரிக்கு தெரியும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் கொடுக்கணும். இது வந்து அலோடு டைப்ஸில் நம்மளோட டெவலப்பரோட விஷ் தான். ஸோ ஜிஃப், JPEG அண்டு PNG மட்டும் நான் அலோவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபைல் இமேஜோட நேம் வந்து இமேஜின்னு செட் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இமேஜோட சைஸ் மேக்ஸிமம் சைஸ் 500 செட் பண்ணியிருக்கேன். வித்து வந்து 1024, ஹைட்டு வந்து 1000 இருக்கலாம்னு செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இமேஜுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கலாம். இது எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. இது விஷ் தான். நீங்கள் உங்களோட இமேஜை எவ்வளோக்கு எவ்வளோ வேலிடேட் பண்ணுறீங்கன்றது உங்களோட சர்வரோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த கான்ஃபிகரேஷனில் செட் பண்ணிவிட்டு இது இனிஷியலைஸ் பண்ணுறேன். இது அப்லோடுன்ற லைப்ரரிக்கு இனிஷியலைஸ் பண்ணாதான் அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் லைப்ரரியை கால் ஆஃப் பண்ணுறதுக்காக
திஸ் அப்லோட் லைப்ரரியை கால் பண்ணியாச்சு. அதில் இருக்கிற இன்பில் ஃபங்க்ஷன் இனிஷியலைஸு. ஸோ அந்த இனிஷியலைஸில் இந்த அரே வேரியபிள் கான்ஃபிகரேஷனில் இதில் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஃபைல் கண்ட்ரோலரில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமை கொடுத்துட்றேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு டூ அப்லோடுன்ற இன்பில் ஃபங்க்ஷன் நம்ம ரன் பண்ணணுன்ட்டு. ஸோ டூ அப்லோடுன்ற இன்பில் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இது நாட் இருந்துச்சுன்னா, அப்லோட் ஆகலை அப்படின்னா என்ன எரர்ன்றதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு திஸ் அப்லோட் டிஸ்பிளே எரர்ன்ற இன்பில் ஃபங்க்ஷன் அப்லோட் லைப்ரரி வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ அப்லோட் ஆகலைன்னா என்ன எரர்ன்றதை ஷோ பண்ணும். ஸோ அப்லோட் ஆகலை அப்படின்னா என்ன எரர்ன்றது ஷோ பண்ணும். ஸோ அதை ஒரு வேரியபிளை செட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணுறதுக்காக டேட்டான்ற வேரியபிளில் மெசேஜ் இன்ஃபோன்ற கீ வேல்யூவில் நான் செட் பண்ணி வியூ பேஜுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, கோடிங்னேட்டரில் சென்ட் பண்ணோன்னா இந்த மெத்தடில் தான் சென்ட் பண்ணும். ஒரு வேளை எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இமேஜோட டேட்டா அப்லோட் ஆனதுக்கப்புறம் இமேஜோட டேட்டா என்னென்னன்றதை ஷோ பண்ணுறதுக்கு திஸ் அப்லோட் டேட்டான்ற ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் மெசேஜ் ஷோ பண்ணுறது வந்து இமேஜ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ பண்ணணும். அண்ட் தென் அந்த டேட்டாவை வியூ பேஜுக்கு கேரி ஓவர் பண்ணுறதுக்கு டேட்டான்ற அரேயில் நான் நேம் கொடுத்துட்டு அண்ட் தென் அதை வியூ பேஜுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு அந்த அரேவை இங்கே கொடுத்துட்டு இங்கே போய் பார்த்தோன்னா நம்ம என்ன அரேயில் நேம் கொடுத்தோமோ அந்த நேமை வேரியபிளை நம்ம இங்கே கொடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த டேட்டா கிடைக்கும். ஓகே, நான் HTML ஃப்ரண்ட் வியூவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஃபைல்ன்ற ஒரு இது ரோவை க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன கண்ட்ரோலருக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைல் டைப்புன்ற கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு EML ஃபைல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேமை தான் நம்ம வந்து டூ அப்லோடில் கொடுத்துருக்கோம். ஸோ இது கொடுத்தா தான் அது வந்து அப்லோட் ஆகிடுச்சா, அந்த இடத்துல கொடுத்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சான்றது அப்லோட் லைப்ரரி வந்து நம்மளுக்கு செக் பண்ணி சொல்லும். ஓகே, நம்ம இது வந்து ரெக்கார்ட் ஃபீல்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது சப்மிட் பட்டன். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வியூ பண்ணி பார்த்தோம்னா நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோன்றது தெரியும். ஓகே, நான் இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு போகிறேன். ஃப்ரண்ட் எண்டில் நம்ம டிசைன் பண்ணது வந்து ஷோ ஆயிருக்கு. நான் ஃபைல் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபைல் வந்து சூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல்லே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்லோடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்ற மெசேஜ் வந்துருச்சு. ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அப்லோட் லைப்ரரியிலேருந்து வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன், ஃபைலோட நேம் வந்து நம்ம image.png தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபைலோட டைப்பு பார்த்து எங்கேருந்து எங்கே அப்லோட் ஆகிருக்கு, அண்ட் தென் என்ன ரா நேம், ஒரிஜினல் நேமும் என்ன, நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ஃபைலோட நேம் என்னன்னு கெட் பண்ணோம், அண்ட் தென் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன, ஃபைலோட சைஸ் என்ன, இமேஜ் அப்லோட் ஆச்சா, அண்ட் தென் இமேஜோட வித் என்ன, ஹைட் என்ன, அண்ட் தென் இமேஜோட டைப்பு. ஸோ இது இமேஜோட சைஸ் ஸ்ட்ரிங்கில் கெட் பண்ணோன்னா அந்த டேட்டாவும் வந்து நம்மளுக்கு அப்லோட் லைப்ரரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டரில் அப்லோட் ஆயிருக்கான்னு போய் செக் பண்ணலாம். ஸோ போய் பார்த்தோன்னா நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் வந்து அப்லோட் ஆயிருக்கு. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் லைப்ரரி வந்து எப்படி லோட் பண்ணுறது கோடிக்னேட்டர் ப்ராஜெக்டில், அண்ட் தென் ஃபைல் அப்லோட் கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்ன வந்து கண்ட்ரோலரில் செட் பண்ணும், அண்ட் தென் ஃபைல் கான்ஃபிகரேஷன் அதாவது அப்லோட் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வந்து கோடிக்னேட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.